ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம க்ரீமி ப்ராக்கலி சூப் எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே வந்து ப்ராக்கலியை ஓவர் குக் பண்ணாதீங்க, நல்லதில்லை. இப்போ நம்ம ப்ராக்கலி எடுத்திருக்கோம், ஒரு 3 கப் ப்ராக்கலி எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறமா வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெள்ளை மிளகு எடுத்திருக்கேன். அப்புறமா உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நல்ல வாசம் கொடுக்கும் சூப்புக்கு, அதுக்காக நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு இப்போ நம்ம பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா எப்போவுமே பூண்டை வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து கடைசியில் பட்டர் போட்டு கொடுக்கலாம். நல்லா பூண்டை பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், பூண்டு பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போது நம்ம வெங்காயம், மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கியாச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடுற தொட்டு உங்களுக்கு நல்ல அயனும் இருக்கும். இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ பசங்க வந்து கருவேப்பிலை தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பெரியவங்களே வந்து கருவேப்பிலையை தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இப்படி அரைச்சி சாப்பிடும்போது நம்மளுக்கு அயனும் உள்ளே போயிடும். இதை பாருங்கள், இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டு வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்க போகிறோம் நம்ம. இதை உருளைக்கிழங்கு வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ப்ராக்கலி போடணும். ப்ராக்கலியை உருளைக்கிழங்கு கூடவே போட்டோன்னா ப்ராக்கலி வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க, அதோட சக்தியெல்லாம் போயிடும். அதனால் வந்து ப்ராக்கலி அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா நம்மளுக்கு கலர் மாறிடும் அண்ட் அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீணாக போயிடும். அதனால் வந்து ப்ராக்கலியை இந்த உருளைக்கிழங்கு வெந்த பிறகு போடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்குங்க போதும். ரொம்ப வதக்குனிங்கன்னா கலர் வந்து அந்த பிரைட் க்ரீன் கலர் உங்களுக்கு கிடைக்காது. அதுவும் இல்லாமல் நியூட்ரியன்ஸும் அதில் ஒன்றும் இல்லாமல் வீணாயிடும். இப்போது நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் சுடு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸில் நிறுத்திடலாம். நம்ம தண்ணி உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நான் வந்து வெள்ளை மிளகு யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து கருப்பு மிளகு கலர் மாறிடும். நம்மளுக்கு அந்த நல்ல பிரைட் க்ரீன் கலர் வேணும்னா வெள்ளை மிளகு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வெள்ளை மிளகு இல்லைன்னா கவலையே படாதீங்க, கடைசியாக நம்ம சூப்பில் பிளாக் பேப்பர் போட்டு கொடுத்துடலாம். முதல்லையே பிளாக் பேப்பர் போடாதீங்க, கலர் வந்து மாறிடும் உங்களுக்கு. ஸோ இதை பாருங்கள், ஒரு 2 to 3 மினிட்ஸ் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வதக்கியாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சோன்னா நம்ம சூப் ரெடி ஆகிடும். ஸோ கருவேப்பிலை எல்லாமே அரைஞ்சிரோங்க. இதை பாருங்கள், ப்ராக்கலி வெந்த மாதிரியும் இருக்கணும், கலர் மாறலை, அதுதான் அதோட பதம். இதை பாருங்கள், இப்போ நம்ம அதை ஆற வச்சாச்சு. அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சூடாகவும் அரைக்கலாம், பட் வரங்க அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம யம்மி ப்ராக்கலி சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஈவினிங் பசங்க வந்தானே ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நம்ம கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தி சூப், கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும், ப்ரோட்டீன் ஜாஸ்தி அண்டு நம்ம கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்க தொட்டு அயர்ன் கண்டென்ட்டும் இருக்குது இதில். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.